ஹாய். வீட்டில் ஸ்வீட் கார்ன் இருந்துச்சா, சரி ஆஃப்டர்நூன் போல் சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நான் எடுத்து ஊற்றிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா மதியானம் சாப்பாட்டுக்கு வந்தாரா, கூட நான் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு அவர் அதை ரெடி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அது சுடுதண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு பாயில் பண்ண வச்சுட்டேன். அது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சமாக ஆனியன், அப்புறம் பாயில்டு எக்கு வந்து நல்லா கேரட் துருவி போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெப்பர் சால்ட் ஆட் பண்ணி லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கேரட் இருந்தாலும் துருவி ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் கேரட் இல்லை, இதுவே நல்லா தான் இருந்துச்சு. நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எங்கள் அப்பாட்டையும் கொடுத்தேன், சாப்பிட்டு பாருங்கப்பா அப்படின்ட்டு. அவரோட ரியாக்ஷனுமே நல்லா தான் இருந்துச்சு. எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் போல் பணியாரம் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி தாளிப்பெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா தான் பணியாரம் ஊற்றுனாங்க. அதுக்கப்புறம் நம்ம நைட்டி ஒன்று டக் பிடிக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தோம் இல்லையா, ஃப்ரெண்டு வீட்டில் மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்களா, சரின்ட்டு அங்கே போகலாம் அப்படின்ட்டு அங்கே போய் டக் பிடிச்சிட்டு வந்தேன். போயிட்டு வரும்போது அவங்க பையன் என் கூடயே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்புறம் அவனையும் கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வந்துட்டு அவங்க கூட பேசிட்டு பணியாரெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஈவினிங் இப்படி தான் போச்சு.